மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜ். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பதிலுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அதே போல அண்மையில் நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மழையால் பாதிக்கப்பட்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்ததுதான். நம்முடைய அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு மக்கள் இயல்பு நிலைக்கு அங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தை நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரே ஒரு செய்தியாக, அந்த அரசு அறிவித்த நிவாரணங்களை விரைவாக அங்கே செயல்படுத்த வேண்டும் என்ற பொதுவான கோரிக்கையை இங்கே வைத்துவிட்டு, அங்கே எங்களுடைய தொகுதி மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நகரத்திலே கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் இருக்கிறது. அது நவ திருப்பதி ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கே சித்திரை மாதம் 10 நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் கடந்த 50 ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாமல் அது தேர் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த தேரினை சரி செய்து மீண்டும் தேரோட்டத்தை நடத்த அரசு முன் வருமா என்று சபாநாயகர் வாயிலாக நான் அமைச்சர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிய தேர்கள் என்று 48 தேர்கள் 71 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 48 திருக்கோயில்களில் தேர் மரமாத்து பணிகள் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. உறுப்பினர் கோரிய இந்த திருக்கோயில் என்பது 46 உட்பிரிவு 1 கீழ் வருகின்ற கோவில். போதிய நிதி ஆதாரம் இல்லாத கோயில். இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி புராதன சின்னங்களாக விளங்குகின்ற இந்த திருக்கோயிலின் திருத்தேர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் 1,16,00,000 ரூபாய் செலவில் இந்த திருத்தேர் அமைப்பதற்குண்டான அனைத்து நிலையிலேயும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன. போதிய நிதி ஆதாரம் இல்லாததால் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து ஒரு தொகையும் திருக்கோயிலின் சார்பிலே ஒரு தொகையும் ஒதுக்கீடு செய்யலாம் என்று கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். உறுப்பினர் அவர்கள் மனது வைத்தால் அந்த 1,16,00,000 அவரே உபயதாரர் நிதியில் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தேரை பணிகளை துவக்குவதாக இருந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான உத்தரவு வழங்கி அந்த திருத்தேர் பணியை நாங்களும் கலந்து கொண்டு நீங்களும் கலந்து கொண்டு அந்த பணியை துவக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜை பயப்படாம சொல்லுங்க. நம்முடைய தொகுதியில் அது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதுனால நம்முடைய அரசு முன்வந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் கள்ளபிரான் சுவாமி திருக்கோவில் தேர் கொட்டகை அமைக்க அரசு முன் வருமா என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதையும் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர்கள் கேட்பதற்கு முன்பாகவே 4 கால் பாய்ச்சலில் இந்த அரசு செல்கிறது என்பதற்கு உறுப்பினர் கேட்ட கேள்விகளுக்கு தொடர் பதிலாக இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் கொட்டகை அமைக்கின்ற பணி 18 லட்சம் ரூபாய் செலவிலே ஒப்பந்தம் கோரப்பட்டு கடந்த 9ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள்ளாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த திருத்தேர் கொட்டகை பணியை துவக்கிடுவதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படும். அந்த நிகழ்வும் கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கோரிய திருத்தேரினுடைய உபயதாரர் நிதிக்கு ஏதாவது தருகிறேன் என்று ஒப்புதல் தந்தால் இந்து சமய அறநிலையத்துறை மகிழ்ச்சி அடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 128 மரத்தேர்கள் திருத்தேர்கள் கொட்டகை செய்வதற்கு சுமார் 46 கோடியை ஒதுக்கீடு செய்து திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் அறிவிக்கப்பட்ட திருத்தேர் கொட்டகைகளில் 29 திருத்தேர் கொட்டகைகள் இதுவரையில் பணி நிறைவுற்றிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்ப்பணாத்தூர் சட்டமன்ற தொகுதி துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம்
வேடந்தவாடி ஊராட்சி ஆதிதிராவிட குடியிருப்பில் உள்ள ஆண்டவன் பெருமாள் மற்றும் விநாயகர் அம்மன் கோயில் கட்டுமானம் நிதி இல்லாமல் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது. ஆகவே அதை குடமுழுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தால் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அது கிராம கோயில்கள் புனரமைப்பு நிதியிலிருந்து நிதி விடுவிக்கப்படுமா என அறிய விரும்புகிறேன். அதேபோல் செங்கம் நீப்பத்துறையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலே புதிய கல்யாண மண்டபம் ஒன்று கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய அந்த விநாயகர் கோயிலும் பெருமாள் கோயிலும் கிராமப்புற திருப்பணிகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கிராமப்புற திருக்கோயில்கள், ஆதி திராவிடர் திருக்கோயில்கள் பகுதிகளில் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு 1000 திருக்கோயில்கள் என்று திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அதேபோல் ஆதி திராவிடர் வசிக்கின்ற பகுதிகளிலும் 1000 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன. இரண்டையும் சேர்த்தால் 2000 திருக்கோயில்கள் ஆண்டிற்கு கடந்த ஆட்சி காலத்தில் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த 1000 என்றிருந்ததை 1250 1250 திருக்கோயிலாக எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டு அந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏறி வருகின்ற விலைவாசியை கருத்தில் கொண்டு அந்த 1 லட்சம் ரூபாய் நிதியை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்திய கருணை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அதோடு மட்டுமல்லாமல் 2021-22 ஆண்டு அறிவிப்பின்படி 2500 திருக்கோயில்களுக்கு ஒரே தவணையாக 50 கோடி ரூபாயை வில்லிவாக்கத்திலே இருக்கின்ற சிங்காரவேலர் மைதானத்தில் ஒரு பெரும் விழாவாக நடத்தி 2500 திருக்கோயில்களுக்கும் அவர் திருக்கரங்களாலே 50 கோடி மதிப்புள்ள காசோலைகளை வழங்கிய பெருமை சொன்னதை செய்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் நடந்திருக்கின்றன. 2022-23 ஆண்டு அதே போல் 2500 திருக்கோயில்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 23-24 ஆண்டுக்குண்டான அந்த 2500 திருக்கோயில்களுக்கு உண்டான காசோலைகளையும் தயார் நிலையில் இருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள் அதையும் சேர்த்து வழங்கினால் இந்த கிராமப்புற ஆதி திராவிடர் பகுதிகளில் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 7500 திருக்கோயிலுடைய திருப்பணி நடைபெற்ற வரலாறு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கின்ற அந்த விநாயகர் மற்றும் பெருமாள் ஆகிய சன்னதிகளுக்கு உடனடியாக அந்த 2000 ரூபாய் காசோலை வழங்கப்படும். அதோடு 2 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படும். அதோடு அவர் கோரிய அந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அந்த பணி எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.